முந்தைய பகுதி நினைவூட்டல். முந்தைய பகுதிகளில் மர்ம தீவினுள்ளே சோழ வீரர்கள் கண்டுபிடித்த குகை அவர்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. பழமையான சின்னங்கள், மறைந்த வரைபடங்கள் மற்றும் கடலுக்கு அப்பால் இருக்கும் ஒரு பெரிய சக்தியின் சுவடுகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு உண்மையை கூறியது. அந்த தீவு சாதாரண இடமல்ல, அது பல நூற்றாண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்ட ஒரு இரகசியத்தின் காவலன். ஆனால் அந்த இரகசியத்தை சோழர்கள் கண்டுபிடித்த அதே நேரத்தில் அவர்களை நோக்கி ஒரு புதிய அபாயமும் நகர ஆரம்பித்தது. கடை தொடக்கம். அந்த இரவு கடல் மிகவும் அமைதியாக இருந்தது. அலைகள் மெதுவாக கரையைத் தொட்டு திரும்பின. வானத்தில் மேகங்கள் நகர்ந்தாலும் காற்றில் ஒரு விசித்திரமான பதட்டமிருந்தது. தீவின் நடுவே தீயொளி சுற்றி சோழ வீரர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தனர். யாரும் பேசவில்லை. ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரே கேள்வி: நாம் கண்டுபிடித்தது உண்மையா அல்லது இன்னும் பெரிய சதியின் தொடக்கமா? படைத்தலைவன் மெதுவாக எழுந்தார். இந்த தீவு நம்மை அழைத்தது காரணமில்லாமல் இல்லை என்று அவர் சொன்னார். அவரது குரலில் உறுதி இருந்தது, ஆனால் கண்களில் கவலை இருந்தது. காடு உள்ளே. அடுத்த நாள் விடியற்காலையில் சில வீரர்கள் குகையின் ஆழத்திற்குள் மீண்டும் சென்றனர். சூரிய ஒளி மரங்களின் இடைவெளியில் நுழைந்து தரையில் விழுந்தது. பறவைகளின் சத்தம் கூட அந்த இடத்தில் மங்கலாகவே கேட்டது. குகையின் சுவரில் புதிய குறியீடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அது ஒரு எச்சரிக்கை போல இருந்தது. கடலை நம்பாதே என்று பழைய தமிழ் எழுத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த வார்த்தைகள் அனைவரையும் அமைதியாக்கின. மறைந்து இருக்கும் எதிரி. அதே நேரத்தில் தீவிலிருந்து தூரத்தில் கருமையான மேகங்களின் கீழ் சில கப்பல்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தன. அவை சாதாரண வர்த்தக கப்பல்கள் அல்ல. அமைதியாக, ஒலி இல்லாமல், போருக்காக தயாரான படை. அவர்களின் நோக்கம் ஒன்று: சோழர்கள் கண்ட உண்மையை அவர்கள் உலகிற்கு கொண்டு செல்லவிடக்கூடாது. தீவின் இரகசியம். மாலை நேரத்தில் குகையின் ஆழத்தில் ஒரு மறைந்த அறை திறக்கப்பட்டது. அதனுள்ளே பழமையான ஆயுதங்கள், கடல் வழிகளை காட்டும் பெரிய வரைபடம் மற்றும் ஒரு அரச முத்திரை. அந்த முத்திரை பார்த்தவுடன் தலைவன் அதிர்ந்தார். இது நம்முடைய பழைய பேரரசின் கடற்படை சின்னம். அதாவது இந்த தீவு ஒரு காலத்தில் சோழர்களின் இரகசிய தளம். ஆனால் ஏன் அது மறைக்கப்பட்டது? புயலுக்கு முன் அமைதி. இரவு வந்தது. காற்று பலமாக வீச ஆரம்பித்தது. கடல் கர்ஜித்தது. தூரத்தில் மின்னல் ஒளி தெரிந்தது. படைத்தலைவன் கடலை பார்த்தபடி நின்றார். போர் வருது என்று மெதுவாக சொன்னார். அந்த வார்த்தைகள் காற்றில் கலந்து மறைந்தன. அதே நேரத்தில் தீவின் மறுபுறம் ஒரு அந்நிய வீரன் நிழலிலிருந்து சோழ முகாமை கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு. அவன் யார்? அவன் நண்பனா, எதிரியா? அடுத்த கணம் ஒரு சங்கு ஒலி இரவை கிழித்தது. போர் ஆரம்பமாகப் போகிறது. இரவு அமைதியை கிழித்து ஒலித்த சங்கு வரப்போகும் போரின் அறிகுறி. இப்போது அமைதி முடிந்தது. புயலின் ஆரம்பம். அந்த இரவு கடல் வழக்கத்தை விட வேறுபட்டிருந்தது. அலைகள் உயரமாக எழுந்து கப்பல்களின் மர உடலை மோதின. காற்று வீசும் ஒலி கூட எச்சரிக்கை போல கேட்டது. தீவின் கரையில் நின்ற சோழ படைத்தலைவன் தூரத்தில் மின்னும் தீ ஒளிகளை கவனித்தார். அவர்கள் வந்துட்டாங்க. அவர் மெதுவாக சொன்னார். வீரர்கள் உடனே ஆயுதங்களை எடுத்தனர். எவரும் பயத்தை வெளிக்காட்டவில்லை, ஆனால் ஒவ்வொருவரின் மூச்சும் வேகமாக இருந்தது. போருக்கான தயாரிப்பு. அந்த இரவிலேயே முகாமில் வேலை தொடங்கியது. மரங்களை வெட்டி பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டன. அம்புகள் கூர்மையாக்கப்பட்டன. கடற்கரையில் மறைவு குழிகள் தோண்டப்பட்டன. மூத்த வீரர் ஒருவர் இளம் வீரர்களிடம் சொன்னார், போர் என்பது வலிமை மட்டுமில்ல, எதிரியின் மனதை புரிந்து கொள்றதுதான் வெற்றி. அந்த வார்த்தைகள் எல்லோரையும் அமைதியாக்கின. காடு பேசும் இரகசியம். அதே நேரத்தில் காட்டினுள்ளே சென்ற கண்காணிப்பு வீரர்கள் ஒரு புதிய விஷயம் கண்டுபிடித்தனர். காட்டின் ஆழத்தில் பழைய காவல் கோபுரத்தின் சிதிலங்கள் இருந்தது. அங்கிருந்து கடல் முழுவதும் தெளிவாக தெரிந்தது. அது ஒரு கண்காணிப்பு இடம். இதன் அர்த்தம், இந்த தீவு ஒரு காலத்தில் பெரிய கடற்படை இயக்கத்தின் மையம். இங்கே நடந்ததை யாரோ மறைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க என்று ஒருவர் சொன்னார். எதிரியின் வருகை. விடியற்காலை. மூடு பனிக்குள்ளிருந்து கருமையான கப்பல்கள் மெதுவாக வெளிவந்தன. அவை அமைதியாக நகர்ந்தாலும் அவற்றின் தோற்றமே பயத்தை ஏற்படுத்தியது. கொடிகள் தெரியவில்லை. அடையாளம் இல்லை. அவர்கள் யார் என்று யாருக்கும் புரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவு: அவர்கள் சமாதானத்திற்காக வரவில்லை. ஃபயர் முதல் மோதல். சோழ வீரர்கள் மறைந்து காத்திருந்தனர். எதிரி படை கரைக்கு இறங்க ஆரம்பித்தது. அந்த கணத்தில் ஒரு அம்பு வானத்தை கிழித்து பறந்தது. போர் தொடங்கியது. கத்தல்கள், ஆயுதங்களின் சத்தம், கடலின் கர்ஜனை,
எல்லாம் ஒன்றாக கலந்தது. மணல் சிவப்பாக மாற ஆரம்பித்தது. தலைவனின் முடிவு. போரின் நடுவில் படைத்தலைவன் ஒரு விஷயத்தை கவனித்தார். எதிரிகள் நேரடி தாக்குதல் செய்யவில்லை. அவர்கள் குகை இருக்கும் பகுதியை நோக்கி நகர்ந்தனர். அவர்களின் இலக்கு தீவு அல்ல, அந்த ரகசியம். அவர்களை குகை வரை போகவிடக்கூடாது என்று அவர் கத்தினார். அனைத்து வீரர்களும் அந்த திசை நோக்கி திரும்பினர். மறைந்த உண்மை. போரின் குழப்பத்தில் ஒரு எதிரி வீரன் குகைக்குள் நுழைந்தான். அவன் நேராக மறைந்த அறைக்கு சென்றான். அவன் அந்த அரச முத்திரையை பார்த்தபோது அதிர்ச்சியுடன் நின்றான். அவன் மெதுவாக சொன்னான், இது இன்னும் பாதுகாக்கப்பட்டுதானா? அவன் அந்த இடத்தை முன்பே அறிந்தவன் போல இருந்தான். வெளியில் போர் தீவிரமானது. மின்னல் ஒளியில் படைத்தலைவன் குகை வாயிலை நோக்கி ஓடினார். அந்த நேரத்தில் குகை உள்ளே இருந்து ஒரு பெரிய சத்தம். பாறை கதவு மெதுவாக மூட ஆரம்பித்தது. உள்ளே யார்